இது என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுதா? தேங்காய் எண்ணெய் காய்ச்சிக்கிட்ருக்கோம். இயற்கையாக நம்ம வீட்டில் இங்கே ஆட்டினது, வீட்டில் ஆட்டின எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கிட்ருக்கோம். எலுமிச்சந்தோல், செம்பருத்திப்பூ, கையாந்தரை, அது மருதாணி, கருவேப்பிலை, கீழாநெல்லி, இந்த கல்லுக்கு ஒரு இலை சாப்பிடுவோம்ல, அது என்ன சொல்லுவாங்க, அதுவும் அருகம்பில் தான் சொல்லுவாங்க. அதை பொடுதலை மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நான் இலையெல்லாம் எடுத்து வச்சப்போ வீடியோ காட்டணும்னு நினச்சேன். இதெல்லாம் ஆல்ரெடி காய வச்சு வச்சுருந்தேன். கையாந்தரை, செம்பருத்திப்பூ, எலுமிச்சை இலை, நெல்லிக்காய் நெல்லி போட்டிருக்கேன். அதில் ரோஸு மொட்டு போட்டிருக்கேன். ரோஸ் இதழெல்லாம் அப்படியே நிழலில் காய வச்சு வச்சுருந்தேன். எல்லாம் அதில் போட்டிருக்கேன். வாசத்துக்காக போட்டு காய்ச்சிட்ருக்கோம். இதை காய்ச்சிட்டு அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். இதில் மருதாணி இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கீழாநெல்லி இருக்குது. இதனால் ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். அதனால் இதை காய்ச்சி எடுத்துக்கிட்டு இதை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவிக்கணும். அதுக்காக தான் பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக முடி நரைச்சி போயிடுதில்ல, அதுக்காக தான். இது 1.5 லிட்டர் எண்ணெய். இது காய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி இருக்குது எண்ணெயோட நிறம்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதிக்கணும். இலையெல்லாம் முறுன்னு வரணும். இலை அப்படியே பொடியாக ஆகிற மாதிரி. அப்போ தான் அந்த இலையில் இருக்க சாறு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கும். அந்த இப்போ என்னென்ன போட்டிருக்கோம் இதில்? கருவேப்பிலை, மருதாணி, கீழாநெல்லி, பொடுதலை, செம்பருத்திப்பூ, ரோஸு மொட்டு, நெல்லி இதெல்லாம் போட்டிருக்குறோம். எலுமிச்சத்தோல் காய வச்சு போட்டிருக்குறோம், பொடுகு வராமல் இருக்கிறதுக்காக. இதில் கொஞ்சம் வெட்டி வேர் இருந்தோம்னா போட்டோம்னா வாசமாக இருக்கும். ஆனால் போடலை. நெக்ஸ்ட் டைம் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ எடுத்து என்னென்ன போடுறோன்னு காட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். காய்ச்சாச்சா? இதெல்லாம் அப்படியே முறிய விட்டு அந்த இதை எடுத்தாச்சு. இதெல்லாம் செய்யணும். ஒரு வடிதட்டை போட்டு அப்படியே கவுத்து போட்டுட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற தேங்காய் எண்ணெய்லாம் வடிய ஆரம்பிச்சிடும். கீழே இருக்க பாத்திரத்தில் வடிஞ்சதும் அப்புறம் எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாலும் வடிகட்டிக்க வேண்டியது. இப்போ வடிகட்டும். இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியேவும் தடவலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க அப்படியே தடவலாம். மற்றவங்க இதை அப்படியே தேங்காய் எண்ணெயில் தடவிக்க வேண்டியது தான். கொண்டு வந்து வச்சுட்டோம். கொஞ்சம் ஆற விட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இதை காய்ச்சி நல்லா தெளிய வச்சு ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதான் தேங்காய். மீதியெல்லாம் பெரிய பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு தேய்ச்சிக்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நிறச்ச முடி வராது. அவங்களுக்கு முடி நல்லா வளரும். உடம்பை கூலிங்காக வச்சுக்கும், ரொம்ப ஹீட் ஆகாமல். அதுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு அப்படியே இது பண்ணாதீங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.